ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான்வெஜ் தான் சமைக்க போகிறேன். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹஸ்பண்ட் காலையிலே போயிட்டு இறாலும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இறால் க்ளீன் பண்ணியாச்சு, மீனையும் க்ளீன் பண்ணி கீரைலாம் போட்டு வச்சிட்டேன். மீன் ஃப்ரை பண்ண போகிறேன், இறால் குழம்பு வைக்க போகிறேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். தனி மிளகாய் தூள், மீன் வறுவல் மசாலா, அடுத்து மஞ்சள் தூள், சால்ட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறேன். அடுத்து இறால் குழம்பு வைக்கிறதுக்காக காய்கறிலாம் கட் பண்ணணும். என்னென்ன காய்கறின்னு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் இப்போது பிளேட்டில் கட் பண்ணி வச்சாச்சு. குழம்பு மிளகாய் அரைச்சிட்டு வந்தேன். ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பிளாக்ல கொடுத்துருந்தேன், செக் பண்ணி பாருங்க. அந்த மிளகாய் தூள் தான் இன்னும் நம்ம வீட்டில் குழம்பு வைக்க ஓடிட்டு இருக்கு. சரி, பாக்ஸில் மிளகாய் தூள் தீந்து போச்சு. சரி, நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சிடலான்ட்டு இப்போ ஒரு கரண்டி எடுத்து இப்போ பாக்ஸில் தனியாக எடுத்துருக்கேன். ஏன்னா அப்பப்போ இந்த வாளியை தூக்கி வச்சு நம்ம வந்து குழம்பு வைக்க முடியாது. அதனாலே சின்னதாக ஒரு பாக்ஸில் வந்து மிளகாய் தூளை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறது. 1 கிலோ மிளகாய்க்கு 3 கிலோ கொத்தமல்லி போட்டு நான் அரைச்சிருந்தேன். எல்லாமே 100 தான் போட்டிருந்தேன். ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லேயே நான் வந்து கொடுத்துருந்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது, என்னென்ன பொருள் ஆட் பண்ணி அரைக்கிறதுன்னு ஃபுல் விளாக் வந்து அந்த வீடியோஸ்ல இருக்கும். இப்போ ஒரு பாக்ஸ்ல மிளகாய் தூளை எடுத்து வச்சுட்டு திரும்ப இந்த மிளகாய் தூள் வாளியை மூடி எங்க இருந்துச்சோ அங்கேயே இப்போ எடுத்து வச்சாச்சு. கிராமத்துல இருக்கும் போதெல்லாம் பக்கத்துல வந்து ஒரு கரண்டி மிளகாய் தூள் கொடுமா, ஒரு தலம்பர் மிளகாய் தூள் கொடுமான்னு கடன் வாங்கிட்டு போவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் கடன் வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றதில்ல. நெக்ஸ்ட் இறால் குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ ஒரு வானல் அடுப்புல வச்சாச்சு. எண்ணெய் ஊத்தி நச்சீரகம், கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சோற இப்போ வதக்கிட்டு தக்காளி இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சோறா வதக்கி விட்டதும் நம்ம வந்து மசாலா ஐட்டம் ஆட் பண்ணணும். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 மசாலா மட்டும்தான் நான் வந்து இறால் குழம்பு வைக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற இறாலை இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இப்போ தண்ணி வந்து ஊற்றி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். இது வரைக்கும் இறால் குழம்புக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன், மீதி இருக்கிறத நான் சாப்பிட்ருவேன். அது வந்து வேஸ்ட் ஆக மாட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி தேங்காய் பால் மாதிரி ரெடி பண்ணி நான் வந்து சாப்பிட்ருவேன். ஃபைனலாக பாருங்கள், இவ்வளோ தான் நான் தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதிகமாகலாம் ஆட் பண்ணலை. இவ்வளோ நாள் நான் இறால் குழம்பு வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன், அப்படியே பெரட்டின மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் நான் வந்து குழம்பு மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு குழம்பு மாதிரி இப்போ வச்சிட்ருக்கேன். தண்ணிலாம் அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் தண்ணி வந்து சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து லாஸ்ட்டாக இறக்கி வச்சிட்டோம்னா இறால் குழம்பு ரெடி. அடுத்து சாதம் வடிக்கிறதுக்காக இப்போ ஒலை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இறால் குழம்பு சூப்பராக கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நானும் எங்கே சொதப்பிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்லா தடுப்பாக இறால் குழம்பு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே அடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலான்ட்டு இப்போ வேறு பாத்திரத்துலையும் மாற்றிட்டேன். பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்னு. இறால் குழம்பு வச்சா வானலை பாருங்கள், அதில் இப்போ ஒரு கை சோத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்க போகுது. எப்போவுமே மீன் குழம்பு வச்சாலும் சரி, இறால் குழம்பு வச்சாலும் சரி, நான்வெஜ்லாம் இப்படி நம்ம பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் வறுக்கிறதுக்காக இப்போ தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே வானல்ல எண்ணெய் ஊற்றி தான் மீன் பொரிக்கிறது. இன்னைக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னு தெரியல, தோசைக்கல்லை எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி மீன் வறுத்துட்டு இருக்கேன். இப்படியும் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து கேஸ் தீர்ந்து போச்சு, சரி கேஸ் புக் பண்ணி விட்டுலான்ட்டு பதிவு பண்ணுறதுக்காக இப்போ கரெக்டாக உறுதிப்படுத்திட்டு இருக்கிறேன் ஒன்று அழுத்தி. ஆக்சுவலி என்னோட புக்கு வந்து இங்கே சிதம்பரத்துக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட சிலிண்டர் வந்து ஃப்ரீ சிலிண்டரில் நான் எடுத்திருந்தது, அதனால அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் புக்கு வச்சு நாங்கள் சிதம்பரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டோம். என்னோட புக்கு வந்து அம்மா வீட்டில் இருக்கு, அவங்க தான் வந்து பதிவு பண்ண சொன்னாங்க. அவங்க சிலிண்டர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இப்போ பதிவு பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் கிச்சனில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இப்போ எடுத்து வாஷ் பண்ணணும். ஹஸ்பண்ட் இன்னைக்கு வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஒரு மூட்டையில் மளிகை பொருள் இருக்குது. அடுத்து ஒரு சிப்பம் அரிசியும் வாங்கிட்டு வந்தாங்க, அந்த அரிசியும் இருக்குது. ஒரு அட்டை முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஈடு வந்து பாருங்கள், சூப்பராக மீன் வந்து பொரிச்சாச்சு. தோசைக்கல்லில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா தாங்க இருக்குது. நான் எங்கே பாதி வேக்காடு வேகாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா வந்து சூப்பராக வந்துருந்தது.
நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் வந்து இப்போ போட்டு விட்டுட்டேன். ஃபைனலாக இப்போ மீன் வறுத்து முடிக்க போகிறேன். மீன் வறுத்துட்டு இருக்கும்போதே சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் அந்த இடத்துல இருந்து பண்ணும்போது எது பெண்டிங்கில் இருக்கோ அந்த டைம்லேயே அந்த ஒர்க்கையும் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மிச்சம். அதே போல் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, சமைச்சு முடிச்சிட்டேன். இறால் குழம்பு வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு. மீன் இப்போ 2வது யூனிட் வந்து வெந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மளிகை பொருள்லாம் எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணணும். ஒரு வழியாக கிச்சன் வேலை முடிச்சாச்சு, மீன்லாம் வறுத்தாச்சு. பாருங்க, தோசைக்கல்ல இந்த டைம் ட்ரை பண்ணால் நல்லா தான் மீன்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த மீன் நேம் எனக்கு இது வரைக்கும் தெரியல. காலையில் வடித்த சாதம் கொஞ்சமாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வடித்த சாதம் இருக்குது, பசங்க ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்காக. அடுத்து மீன் பொரிச்சது இருக்குது, இறால் குழம்பு வச்சது இருக்குது. கிச்சன் ஃபுல்லாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சு. ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். ஒரு பிளேட் எடுத்து சாதம் போட்டு இப்போ நான் சாப்பிட்றதுக்காக இறால் குழம்பு எடுத்துட்டேன். இன்னைக்கு இறால் குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன். இவ்வளோ நாள் வந்து இறால் தொக்கு மாதிரி வச்சுருந்தேன். இன்னைக்கு குழம்பா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா நல்லா வந்திருக்கு. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுனால அந்த டேஸ்ட் வந்திருக்கு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு மீன் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றலான்ட்டு. இன்னைக்கு மதியத்துக்கு லஞ்ச் வேற லெவல் நான்வெஜ். இதுக்கப்புறம் மளிகை பொருள் என்னென்ன மளிகை பொருள்னு லைவாக வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருளை பார்க்கலாம். காஃபி தூள் பாருங்கள், 5 ரூபா பாக்கெட் வந்து ஒரு சரம் வந்திருக்கு. அடுத்து கோல்டு வின்னரில் வந்து 3 பாக்கெட். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு 1 கிலோ. சேமியா பாக்கெட் பாருங்கள், ஒரு 5 பாக்கெட் இருக்குது. இது வந்து நைட்டில் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ எதுவுமே சாப்பாடு இல்லைன்னா திடீர்னு சேமியா எடுத்து உப்புமா கிண்டிடுவேன். நெக்ஸ்ட்டு பஜ்ஜி போடுறதுக்காக 2 பாக்கெட் வந்து பஜ்ஜி மாவு இருக்குது. அடுத்து பாருங்கள், கல் உப்பு, சால்ட்டு, கடலப்பயிறு 1 கிலோ. அடுத்து துவரம்பருப்பு பாருங்கள், துவரம்பருப்பு வந்து 1 கிலோவில் 2 பாக்கெட் இருக்கும். இன்னொரு பாக்கெட் இருக்குது பாருங்கள். வீட்டில் வந்து துவரம்பருப்பு ஆயிடுச்சு, கடலப்பருப்பும் ஆயிடுச்சு. ஏவிடி டீ தூள் வந்து 250 கிராம் 105 ரூபா ரேட் போட்டிருக்கு. நாட்டு சக்கரை பாருங்கள், நாட்டு சக்கரை 500 கிராமில் 2 பாக்கெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கடுகுல வந்து உளுந்து போடுறதுக்காக கடுகு, கலப்பு. அடுத்து வந்து இது கசகசா. நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்காக பாப்கார்ன். சாஃப்ட் டச் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. மசாலா ஐட்டத்தில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது. அடுத்து குட் நைட் இருக்குது. தர்ஷனுக்கு பாருங்கள், வரிக்கு வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. தர்ஷனுக்கு பிடிச்ச சோம்பப்படி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மில்க் ரோலு. இப்போ நம்ம பில்லில் பார்க்கலாம் எவ்வளோ ரேட் வந்திருக்குன்னு. இது வந்து ஒரு சிப்பம் அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் வந்து அரிசி திந்துருச்சு. 1275 ரூபா போட்டிருக்கு. அந்த அரிசி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த எஸ்ஜேஎல் பிராண்டு தான் இப்போ நம்ம வந்து ஒரு சிப்பம் எடுத்துருக்கோம். இதோட ரேட் வந்து 1275 ரூபா வந்திருக்கு. வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருளுடைய ரேட்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். இந்த சைடு நேம் இருக்கா, இது ஃபுல்லாக எம்ஆர்பி ரேட்டு, இது ஃபுல்லாக ஃபைனல் ரேட்டு பாருங்கள். மொத்தம் நம்ம எத்தனை வாங்கியிருக்கோமோ அதுக்கு தகுந்த ரேட் போட்டிருக்காங்க. மொத்த பட்ஜெட் பாருங்கள், 1836 ரூபா. ஒரு அட்டை முட்டை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 3000 ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இது இப்போ வீட்டில் இல்லாதது. ஆல்ரெடி வந்து வீட்டில் கோதுமை மாவு இருக்குது, இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்காங்க. துவரம்பருப்பு இல்லை, கடலப்பருப்பு இல்லை, இதுவும் கிடையாது. இது வந்து நாட்டு சக்கரை கிடையாது, இல்லாததான் எழுதி கொடுத்துருந்தேன். இது எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்காங்க. மற்றது எதுவுமே வீட்டில் இல்லாதது தான். வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் எல்லாத்தையும் அட்டை பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே கொண்டு போயிட்டு கிச்சனில் நம்ம டால் யூனிட்டில் வைக்க வேண்டியதான். வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. பசங்களும் இப்போ ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்கவுங்க ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு. அதையும் கேட்டு முடிச்சுட்டு பாப்பாவை போய் சாப்பிட சொன்னேன். பாப்பா கிச்சனில் வந்து சாதம் போட்டுட்டு இருந்தா. தன்ஷிக்கு இறால் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அது தொக்கா செஞ்சாலும் பிடிக்கும், குழம்பா வச்சாலும் பிடிக்கும். இறால் குழம்பு இன்னைக்கு நான் குழம்பு மாதிரி வச்சிருக்கேன். இவ்வளோ நாள் தொக்கு தான் செஞ்சிருந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இறால் தொக்கு, குழம்பு ரெண்டுமே பிடிக்கும். இறாலை வச்சு எது செஞ்சாலும் விரும்பி சாப்பிடுவா. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மீன் குழம்புன்னு ஒன்று வீட்டில் வைக்கும்போது அது ஏன் சிலருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அதை ஏன் தொடவே மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் தன்ஷி வந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தா. இப்போ எங்கள் சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. அதை வந்து தொடவே மாட்டேங்கிறா. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ் வளர வளர சில ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. அது எதனால ரீசன் எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து அவிச்ச முட்டைலாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதா, அதை சாப்பிட மாட்டேங்கிறா. மீன் குழம்பு வச்சா மீன் குழம்பு பிடிக்காது.
பட் மீன் வறுத்தா அதை சாப்பிட்றா. மீன் குழம்பு வச்சா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவளுக்கு ஏஜ் வந்து இப்போ ஒரு 11 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 5 மணி போல ஆயிடுச்சு. சரி வாஷிங் மிஷின்ல துணி போட்டு விட்டுறலாம். துணி நிறையா இருக்குன்ட்டு இப்போ ஈவினிங்கே வாஷ் பண்ண போறேன். இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொடியில காய வச்சாலே காஞ்சிரும். அதனால இன்னைக்கு ஈவினிங்கே வாஷ் பண்ணிடலான்ட்டு ஃபுல்லா இப்போ ட்ரெஸ் வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து லிக்விட் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ லிக்விடும் ஆட் பண்ணியாச்சு. நான் எப்பவுமே 39ல வச்சு ஸ்ட்ரீம்ல வச்சு விட்டுருவேன். பாருங்க ட்ரப் வாஷ்ல வச்சு ஸ்ட்ரீம்ல வச்சுட்டேன். அது வாஷ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். எண்டு வந்ததும் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போய் காய வைக்க வேண்டியதான். பாப்பா நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு டெஸ்ட் வச்சிருந்தாங்க. டெஸ்ட் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். டெஸ்ட்ல மார்க் வந்து 20க்கு 16 மார்க் எடுத்திருந்தா. இன்னும் மார்க்லாம் எங்கம்மான்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறமான்னு பாப்பா சொல்லியிருந்தா. இதுதான் ரெகுலரா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த ஈவினிங் போல ஆயிடுச்சு. எப்பயும் போல ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ரூம், நெக்ஸ்ட் ஹாலு, மாஸ்டர் பெட்ரூம் எல்லாத்தையும் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டாச்சு. வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுருக்கேன். அது வாஷ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து கிச்சன் பாருங்க. கிச்சன் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணியாச்சு. சிங்க்ல இருந்த பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி சைடில் வச்சிட்டேன். அடுத்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி தர போடுறதுக்காக மணல் வந்து கொட்டி வச்சிருக்கோம். எப்படி ஒரு ஸ்டெப் வரைக்கும் நம்ம வந்து லெவல் பண்ணி வச்சிருக்கோம். அந்தாண்ட ஜல்லி கிடக்குன்னு சொல்லாங்க. ஜல்லி போட்டு தர போட வேண்டியதான். அடுத்து ஈவினிங் ரொட்டீன்ல நம்ம எப்பயுமே காஃபி டீ போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கு. அதனால பால் இப்போ பாத்திரத்துல ஊற்றி வச்சுட்டேன். கிச்சன் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. நெக்ஸ்ட் போர்ட்டிகை ஃபுல்லா கூட்டி ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டுட்டேன். இன்னைக்கு காஃபி தான் போட போறேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்த மளிகை பொருள்ல காஃபி தூள் பாக்கெட் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பாக்கெட் எடுத்து நல்லா எழைய காய்ச்சின பால்ல காஃபி தூளை ஆட் பண்ணி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ண போறேன். இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல நாட்டு சக்கரை தான் நாங்க ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கும் காஃபி தூள் நாட்டு சக்கரை சேர்த்து சூப்பரா ஃபில்டர் காஃபி ஒன்று போட்டாச்சுங்க. இப்போ குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். காஃபி போட்டுட்டு இருக்கும் போதே வாஷிங் மிஷின்ல இருந்து சவுண்ட் வருதுங்க. எண்டிங் வந்துட்டேன்னு சரி வாஷிங் மிஷின்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பசங்களை கூட்டிட்டு போய் மாடியில காய வச்சுட்டு வந்துடலான்ட்டு ஒரு 7 மணி போல இப்போ மாடிக்கு வந்தாச்சு. ஒரு 9 மணி போல வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலான்ட்டு மாடியில காய வச்சுட்டு இப்போ கீழே வந்துட்டோம். இங்க பாருங்க தன்ஷி வந்து டீச்சராம், தர்ஷன் வந்து ஸ்டூடெண்ட் தான். தன்ஷி வந்து தர்ஷனுக்கு கிளாஸ் எடுக்க போறாளாம். தன்ஷி கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், தர்ஷனுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களோ தம்பியை எழுத வைமா அப்படின்னு வந்து பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால வன்முறையா இறங்கிட்டா சொல்லி கொடுக்கறதுக்கு. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, அவனை ஹோம்ஒர்க் எழுத வைமான்னு சொல்லிட்டு நான் கிச்சன் ஒர்க் பார்க்கறதுக்கு வந்துட்டேன். நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சட்னி வச்சு தோசை ஊத்திடலாம். காலையில சமைச்ச சாதம் கொஞ்சம் இருக்கு, இறால் குழம்பு கொஞ்சம் இருக்கு. அதனால இப்ப சட்னி வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வதக்கி இப்ப தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டு தோசை ஊத்துறதுக்காக இப்ப தோசை மாவு எடுத்து வச்சுட்டேன். இன்னும் தோசை மாவு அரைக்கவே இல்லைங்க. இந்த மாவு எப்ப காலி ஆகணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலி ஆனதுக்கு அப்புறம் தான் புதுசா நான் வந்து மாவு அரைச்சாகணும். ஃபைனலா பாருங்க நைட்டுக்கு டின்னர் வந்து தோசை, சாதம், இறால் குழம்பு. ஃபர்ஸ்டே தர்ஷனுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் தன்ஷிக்கு இறால் குழம்புக்கு தான் அவ தோசை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அதனாலே அவளுக்கு தனியா இறால் குழம்பு எடுத்து வச்சாச்சு. எனக்கு தயிர் போட்டு இப்ப நான் சாப்பிட போறேன். இறால் குழம்பு கொஞ்சமா இருக்கு, இருந்தாலும் தயிர் நிறைய இருக்கே, சாதமும் இருக்கேன்ட்டு இப்போ தயிர் ஆட் பண்ணி நான் இப்போ தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபைனலாக அந்த இறால் குழம்புல சாதத்தை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் கரெக்டாக 8:30 மணிக்கு எங்கள் வீட்டில் டின்னர் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை பாருங்க, கொஞ்சமாக சாதம் மீந்துச்சு. அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி நான் வச்சுட்டேன். காலையில் பழைய கஞ்சி சாப்பிட்டுக்கலான்ட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரத்தையும் இப்போ வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா காலையில் எழுந்தால் மொத்தத்தையும் நான் தான் விளக்கி ஆகணும். அதனால நைட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டு தூங்கினோம்னா காலையில் எனக்கு சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். அதே போல் பாருங்க கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எந்த ஒர்க்கும் இல்லை. இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.